ஆர் ஸ்ட்ரீட் முழுதும் பந்தல் போட்டு முடிந்ததும் ஜோடனைகளில் வல்லவர்களான தஞ்சாவூர் நெட்டி வேலைக்காரர்கள் வாழைத்தார், தென்னங்குருத்து, மாவிலை கொத்து, பாக்குச்சரம், சாமந்தி மாலை, காகிதப்பூ, ஜிகினாத் தகடு, சல்லா துணி இவ்வளவையும் கொண்டு கம்பக்கால்களையும் கூரை முகட்டையும் அலங்கரித்து முடித்தனர். பாட்டிமார்கள் அந்த தெருவெங்கும் பெருக்கி மெழுகி மாக்கோலம் போட்டு வைத்தார்கள். இந்த ஊர் காக்கா கோலமாவை கொத்தி தின்ன மாட்டேங்கிறதே என்று வருத்தப்பட்டாள் அத்தை. இதென்ன பிரமாதம், சார்ட்ட சொன்னா ஒரே நொடியில நம்ம ஊர் காக்காய்களை கொண்டு வந்து பறக்க விட மாட்டாரோ என்றார் அம்மாஞ்சி. நம்ம ஊர் காக்காய்கள் வந்தாலும் தேவலைதான், குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறப்போ வேடிக்கை காட்ட ஒரு காக்கா கூட வரமாட்டேங்கிறது என்றாள் பாட்டி. தோட்டத்தில் விழப்போகிற பந்தி இலைகளையாவது இந்த காய்கறிகள் சாப்பிடுகிறதோ இல்லையோ என்று கவலைப்பட்டார் சாஸ்திரிகள். அதுக்குத்தான் நரிக்குறவா வரப்போறாளே என்றார் அம்மாஞ்சி. ஷோ, அவளை பத்திலாம் கேவலமா பேசக்கூடாது. ராக்ஃபெல்லர் மாமிட்ட அவள்லாம் பெரிய மகாராஜாக்கள்னு சொல்லி வச்சிருக்கேனா என்றான் பஞ்சு. ஆமா, அவளை பத்தி எதுக்காக அப்படி ஒரேடியா கப்ஸா அளந்து விடுறீர் என்று கேட்டார் அம்மாஞ்சி. அவங்க எச்சில சாப்பிட்றவன்னா நம்ம நாட்டுக்குத்தானே கேவலம், அதுக்காக அப்படி கௌரவமா சொல்லி வச்சேன். அவ இங்க வந்து தங்கி சுயரூபத்தை காட்டிட்டா கவலைப்படாதீங்கோ, அதெல்லாம் முன்னேற்பாடா பாப்ஜிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நரிக்குறவா இங்க எப்படி நடந்துக்கணும்னு அவன் அவங்களுக்கு பாடம் சொல்லி அனுப்புவான். 1000 பேரையும் இங்க வேளா வேலைக்கு தனிப்பந்தியில உட்கார வச்சு சாப்பாடு போட போறேன். ராக்ஃபெல்லர் செலவழிக்கச்ச நமக்கு என்ன கவலை என்றான் பஞ்சு. காட்டன் சாரா கொக்கோ நானா தெரியாமலே ராக்ஃபெல்லர் மாமி எதுக்கெடுத்தாலும் பஞ்ச் பஞ்சுன்னு தொலைச்சு எடுக்கிறா என்றார் சாஸ்திரிகள். சாஸ்திரிகளே, பாட்டிகள் எல்லாம் பருப்பு தேங்காய் செஞ்சு முடிச்சிட்டாளா? இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கா? பஞ்சு கேட்டான். இந்த தெருவில் உள்ள வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு மாலை அவங்களுக்கு சர்க்காரமா பார்க்கலாமா. தேனாம்பேட்டையில சர்க்காரமா காட்டினப்போ கியூ வரிசையில் நின்று பார்க்க முடியலையா என்றார் சாஸ்திரிகள். இங்க போய் பார்க்கட்டுமே, அதுக்கு நான் என்ன செய்யணும்? திரும்பி வர்றதுக்கு கார் அனுப்பணுமா? 1000 பேருக்கும் கார் வேணுமாம்மா? பேஷ், வேற வேலை இல்லை இந்த பாட்டிகளுக்கு. சர்க்காராமாவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கிருஷ்ணா ராமாலும் வீட்டோடு இருக்க சொல்லும் என்றான் பஞ்சு. வைதிகால் சமையல்காரா, நாகஸ்வரக்காரா, கிளாரினட் கோஷ்டினர் இவ்வளோ பேரும் 2 மணிக்கெல்லாம் வந்துடுவா. பூக்கோடை, வெற்றிலை கூடை, மடுவாங்கா, வாழைத்தார் இதெல்லாம் திருச்சியிலேருந்து தனி பிளேனில் வருது. வெத்திலை, சீவல், கரிகாய், புஷ்பமாலை இந்த 4க்கு மட்டும் இனிமேல் தினமும் திருச்சியிலேருந்து ஸ்பெஷலாக ஒரு பிளேன் விட சொல்லியிருக்கேன் என்று கூறிக்கொண்டே வேகமாக நடந்தான் பஞ்சு. காட்டன் சார், நாளைக்கு பூவண்டி வரப்போ கொஞ்சம் என்று இழுத்தார் அம்மாஞ்சி. பஞ்சு தன்னுடைய ஆள்காட்டி விரலை கட்டை விரல் மீது வைத்து தட்சிணாமூர்த்தி சுவாமி மாதிரி அபிநயம் பிடித்தபடியே, பொடிதான ஐயா, அது ஏற்கனவே வந்தாச்சு, பாப்ஜி அனுப்பியிருக்கான், அவனும் பொடி போடுறவனாச்சே, பொடி போடுறவாளோட கஷ்டம் அவனுக்கு தெரியாதா என்றான். ஆமா, நாதஸ்வரம் எந்த ஊர் செட்டு என்று கேட்டார் சாஸ்திரிகள். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ண, ஷேக் சின்ன மௌலானா சாஹிப் இந்த 2 செட்டும் வருது. தவிர அறந்தாங்கிலிருந்து உள்ளூர் நாதஸ்வரக்காராலும் வரா. அவாதான் நலுங்கு ஊஞ்சலுக்கெல்லாம் வாசிப்பா என்றான் பஞ்சு. பேஷ் பேஷ், பேண்ட் வாத்தியம் ஏஆர் ராதாகிருஷ்ணன் என்றான் பஞ்சு. அதுவும் அபாரமாத்தான் இருக்கும். அடடா, இந்த வாஷிங்டன் வீதியில ராத்திரி 11 மணிக்கு அவ சக்கனி ராஜா வாசிச்சுட்டு பவனி வரப்போ தேவலோகமா இருக்குமே என்றார் சாஸ்திரிகள். அது சரி, ரிசப்ஷனுக்கு யார் கச்சேரி என்று கேட்டார் அம்மாஞ்சி. அரியக்குடி, லால்குடி, பாலக்காடு என்றான் பஞ்சு. பலே பலே, டாப் கிளாஸ் கச்சேரின்னு சொல்லுங்க, ஒரு டான்ஸ்க்கும் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் என்றார் சாஸ்திரிகள். இந்த சமயம் கையிலே ஜல்லிக்கரண்டியுடன் அங்கே வந்து நின்ற கும்பகோணம் வைத்தா, பஞ்சு சார், இன்னைக்கு சாயந்தரம் என்ன டிஃபன் போடலாம் என்று கேட்டார். ராக்ஃபெல்லர் மாமி வெளியே போயிருக்கா, அவன் வந்துட்டோம், அப்புறம் முடிவு பண்ணலாம் என்றான் பஞ்சு. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த சீமாட்டி காரிலிருந்து இறங்கி வந்தாள். வரும்போதே, பஞ்ச், ப்ரொசஷனுக்கு ரூட் பர்மிஷன் வாங்கிட்டேன், ஊர்வலத்தை டெலிவிஷன் செய்யறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஜான்வாஸ்துக்கும் காரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆமா, மாப்பிள்ளை ஈவினிங் எத்தனை மணிக்கு வரா? ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போக வேண்டாமா? 5 மணிக்கு வரா. அதுக்கு முன்னால் நாதஸ்வரக்காரா, பாண்டுவத்தியக்காரா எல்லாரும் வரா. முதல்ல நானே போய் அவளை அழிச்சுன்னு வந்துடுறேன். வெரி குட், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. சிக்காகோலேருந்து நாளைக்கு என் ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வரா. அவள்லாம் ஹோட்டலில் தான் இறக்கணும். இன்னும் ரொம்ப பேர் வரப்போகிறதா லெட்டரும் தந்தியும் வந்து குவிஞ்சுட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தா மேரேஜ் டே அன்னைக்கு வாஷிங்டனில் ஒரு ஹோட்டல் கூட இடம் கிடைக்காது போல இருக்குது. எதுக்கும் இப்போவே போய் ஸ்டேட்லர் ஹில்டன், ஷெரட்டன் பார்க் ஹோட்டல், மேஃப்ளவர் இந்த 3 ஹோட்டலையும் ரூம் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமாம், கையில் ஏதோ வெப்பன் வச்சுட்டு நிற்கிறார், இவர் யாரு என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். இவர் தான் ஹெட் குக் வைத்தா. இது வெப்பன் இல்லை, காரா பூந்தி தேய்க்கிற ஜாரணி என்றான் பஞ்சு. இவர் இதுக்கு முன்னால் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்? தாமஸ் குக் அண்ட் சன்ல இருந்தார். ஓ, வெரி குட். இன்னைக்கு என்ன டிஃபன் போட சொல்லியிருக்க? வீட் அல்வாவும் கார சோமாஸும் போட சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்றான் பஞ்சு. வீட் அல்வா எதுக்கு? ரைஸ் அல்வாவே போட சொல்லு. சவுத் இந்தியாவில் ரைஸ் தானே முக்கியம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்.
ரைஸ் அல்வா போடலாம், ஆனா அது டெய்லி சாப்பிட்டு அலுத்து போச்சு. அதனால ஒரு சேஞ்சுக்கு வீட் அல்வா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். அதுவும் சரிதான், வீட் அல்வாவே போடட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ஒரு நிமிஷம் கார்டன் பக்கம் வரீங்களா என்று கூப்பிட்டான் பஞ்சு. ஒய் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். காடி அடுப்பு வெட்டணுமா, எந்த இடம்னு சொல்லிட்டா அந்த வேலையை முடிச்சிடலாம் என்றான் பஞ்சு. ஓப்பன் ஏர்லயா அடுப்பு வெட்ட போறீங்க? கண்டபடி புகை வருமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக். புகைப்போக்கி கட்டிட்டா போச்சு என்று கூறினான் பஞ்சு. நோ நோ நோ, வாஷிங்டன்ல புகைப்போக்கி கட்டக்கூடாது, ஃபேக்டரி மாதிரி ஆயிடும். இது கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனால இந்த சிட்டியில உயரமான கட்டடமோ ஃபேக்டரியோ சிம்னியோ கட்டக்கூடாதுன்னு ஆர்டர். சரி மேடம், சிம்னி இல்லாமலே கட்டிட சொல்றேன். அந்த மூலையில கலாய் பூசுறவங்க அடுப்பு போட்டுக்குவாங்க. அது யாரு கலாய் பூசுறவங்க என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். பாத்திரங்களுக்கெல்லாம் கலாய் பூசலன்னா ரசம் மோரெல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். கலாய் பூசுறதுன்னா அது எப்படி? ஈயம் பூசுறது மேடம். ஈயம் எதுக்கு? சில்வர் பூசட்டுமே. சில்வர் பூசலாம், சம்பந்திங்களுக்கு ஈயம் தான் பிடிக்கும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் வீணா மனஸ்தாபத்துல முடியும். வேண்டாம் வேண்டாம், சம்பந்திங்க இஷ்டப்படியே செஞ்சுடு, அவங்களுக்கு எதுக்கு குறை? பஞ்ச், சம்மந்தி சண்டை வரும்னு சொல்லிட்டு இருந்தியே, அது எப்போ வரும்? எனக்கு சம்மந்தி சண்டை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு பஞ்ச் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். அது எப்போ வேணாலும் வரும் மேடம். பெண் வீட்டாருக்கும் பிள்ளை வீட்டாருக்கும் தகராறு வந்து பெரிய சண்டையில முடிஞ்சிடும். அதனால கல்யாணமே கூட நின்று போயிடுறதும் உண்டு. சவுத் இந்தியாவில் அது ரொம்ப காமன். எதுக்கு சண்டை போடுவாங்க? அது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு சண்டை வரும். அது எப்படி வரும், எதுக்காக வரும், எந்த மாதிரி வரும், எப்படி முடியும், யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த கல்யாணத்துல கூட வருமா? ஓ, எந்த கல்யாணத்துலயும் வரும். பஞ்ச், சண்டை வரைச்ச நான் ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தா கூட என்னை எழுப்பி விடு, மறந்துடாத. சண்டையை நான் பார்க்காம மிஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் செஞ்சு சம்மந்தி சண்டை பார்க்கலன்னா எப்படி, என்ன பிரயோஜனம்? ஏன் பஞ்ச், ஒருவேளை சண்டையே வராமல் போயிட்டா என்று கவலைப்பட்டாள் மிஸ்ஸஸ் ராக். கவலைப்படாதீங்க மேடம், கட்டாயம் வரும். ஆமாம், கல்யாண பொண்ணும் அவங்க கோஷ்டியும் எத்தனை மணிக்கு வராங்க? நைட் 11 மணிக்கு வராங்க. வசண்டாவும் அவள் ஹஸ்பண்டும் கூட ராத்திரி பிளேனில் தான் வராங்க. நாளைக்கு சுமங்கலி பிரார்த்தனையாச்சே, அவங்கள யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க? நான், லல்லி, ஐயாசாமி, மிஸ்ஸஸ் மூர்த்தி, கேத்ரின், லோரிட்டா எல்லாரும் போய் அழைச்சின்னு வந்துடுறோம். நானும் வரணுமா ஏர்போர்ட்டுக்கு? வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்டாக போயிருக்கீங்க. இந்த ஒரே மாதத்தில் உங்கள் உடம்பே துரும்ப இழைச்சி போச்சு மேடம் என்றான் பஞ்சு. பட்டு புடவை சரிகை வேஷ்டிலாம் வந்தாச்சா? 2000 சாரீஸும் 3000 வேஷ்டிஸும் மார்னிங்கே வந்தாச்சு. காஷ்மீர் பனாரஸ் வெரைட்டி மட்டும் நாளைக்கு வர்றது. உங்களுக்கு மட்டும் மேடம் ஸ்பெஷல் தறி போட சொல்லி ஒரு புடவை வர வச்சிருக்கேன். குயின் எலிசபெத் இந்தியாவுக்கு போனப்போ கொடுத்தாலே அதே மாதிரி சாரி என்றான் பஞ்சு. வெரி குட், எங்க புடவைகளை கொண்டு வர சொல்லி பார்க்கலாம் என்று கூறி நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் மிஸ்ஸஸ் ராக். பஞ்சு ஒவ்வொரு புடவையாக எடுத்து காண்பித்தான். பியூட்டிஃபுல் பார்டர்ஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். எல்லாம் 18 முழம் மேடம். முழம் போட்டு பார்க்குறீங்களா? 18 முழம்னா எத்தனை யார்டு? 9 கஜம். 9 யார்டுனா ரொம்ப தூரம் நடந்து போய் முழம் போட வேண்டியிருக்குமே. காலையிலேருந்து அலைஞ்சு அலைஞ்சு என் காலெல்லாம் வலிக்குது பஞ்ச். அதனால இப்போ என்னால் 9 கஜ தூரம் நடக்க முடியாது என்று கூறிவிட்டாள் மிஸ்ஸஸ் ராக். நீங்கள் நடக்கலாம் வேண்டாம் மேடம், நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே முழம் போடுங்க. மிஸ்ஸஸ் மூர்த்தி அந்த பக்கம் பிடிச்சுக்குவாங்க. நீங்கள் முழம் போடப்போ அவங்க உங்ககிட்ட நடந்து வருவாங்க என்றான் பஞ்சு. வெரி குட் ஐடியா பஞ்ச், உனக்கு எப்படி தான் தோணுதோ இந்த ஐடியாலாம் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். பின்னர் மிஸ்ஸஸ் மூர்த்தி புடவையை பிடித்துக்கொள்ள ராக்ஃபெல்லர் மாமி உட்கார்ந்தபடியே முழம் போட்டு பார்த்துவிட்டு, ரொம்ப கரெக்டாக இருக்குது. கேத்ரின், லோரிட்டா, ரோச்சனா எல்லாருக்கும் இதே மாதிரி புடவைங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கியா என்று கேட்டாள். ஓ, காஞ்சிபுரத்தையே ஏற்றி அனுப்ப சொல்லியிருக்கேன். எந்த ரகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் என்றான் பஞ்சு. டைம் ஆச்சு, 5 மணிக்கு எல்லாரும் ஏர்போர்ட் போகணும். மாப்பிள்ளை வரா, நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருங்கோ, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு காரில் ஏறி சென்றாள் மிஸ்ஸஸ் ராக். பெண்கள் அவசர அவசரமாக அலங்காரத்தில் ஈடுபடலானார்கள். ஆச்சா போச்சா என்று குறுக்கும் நெடுக்கும் பறந்து கொண்டிருந்த பஞ்சு, இந்த லேடிஸே இப்படித்தான், வெளியே புறப்படணும், சட்டுன்னு புறப்பட முடியாது உங்களால என்று விரட்டினான். எல்லோரும் தலை பின்னி கொண்டாகிவிட்டது. பூ வந்ததும் புறப்பட வேண்டியதுதான் என்றாள் அத்தை. பூ வண்டி வந்து 1/2 மணி ஆச்சு. தஞ்சாவூர் கதம்பம், மல்லி, முல்லை, ரோஜா, கனகாம்பரம், தாழம்பூ எல்லாம் வந்திருக்கு. வேண்டியதை எடுத்துக்கோங்க. 4 கூட புஷ்பங்களை சம்மந்தி வீட்டுக்கு அனுப்பணும். எல்லாத்தையும் தீத்துடாதீங்கோ என்றான் பஞ்சு. டாஞ்சோர் ஃப்ளவர் பஞ்சை கண்டதும் லோரிட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அதை ஆசையோடு எடுத்து தன் தலையில் வைத்துக்கொண்டு, இன்னைக்கு நைட் வசந்தா வீட்டு வரப்போறா, கமர்கட் கொண்டு வருவா, என் பாடு ஜாலி என்று மகிழ்ச்சி பொங்க துள்ளினாள் அவள். டைம் 3:40. அம்மாஞ்சி எங்க? நேரமாச்சே, வைதிகாலை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டாமோ என்றான் பஞ்சு. அம்மாஞ்சியும் சாஸ்திரியும் தோட்டத்தில் சூளை போட்டுருக்கா என்றார் ஐயாசாமி. சூளையா? எதுக்கு என்று கேட்டான் பஞ்சு.
விபூதி சூளை 4 நாளா சாண உருண்டைகளை உருட்டி உருட்டி காய வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு இடத்துல கும்பலா வச்சு பஸ்மம் பண்ணிட்டு இருக்கா. 1000 வைதிகாலுக்கும் விபூதி சப்ளை பண்ணணுமா, அதுக்காகத்தான் என்றார் ஐயாசாமி. அவரை கூப்பிடுங்க, இப்பதானே நேரம் கிடைச்சது அதுக்கு என்று அதட்டல் போட்டான் பஞ்சு. பஞ்சு, மெட்ராஸ்ல இருந்து கால் வந்திருக்கு, பாப்ஜி கூப்பிடுறாராம் என்றார் ஐயாசாமி. பஞ்சு டெலிஃபோனை எடுத்து பேசினான். ஹலோ, பாப்ஜி பேசுறேன். என்ன பாப்ஜி, சாஸ்திரிகள் நாகசுரக்காரெல்லாம் வந்து சேர்ந்தாச்சா? ஓ, இப்பதான் வந்தா. 5 மணிக்கு மாப்பிள்ள வரா. நாளைக்கு பூவண்டி வரச்சே நீ வெத்திலையும் பாக்கும் கொஞ்சம் அதிகமாவே அனுப்பி வை. நீ 28ஆம் தேதி புறப்பட்டு வரியா? ராக்ஃபெல்லர் மாமி உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்ல சொன்னான். பார்க்கலாம், 26ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த 2 நாளும் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, டெல்லி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த 7 இடத்துல இருந்து ஸ்பெஷல் விமானம் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க ஏகப்பட்ட பேர் வாஷிங்டன் வரணும்னு ஆசைப்படுறா. ஓ எஸ், அதுக்கு என்ன, ஏற்பாடு பண்ணிடுறேன். வைதிகால் போதுமா? கிருஷ்ணப்ப நாயக்கன் அக்ரகாரத்துல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கா, அவளே அனுப்பி வைக்கட்டுமா? போதும் போதும், இப்பவே இங்க வைதிகால் கூட்டம் நிறைஞ்சு போச்சு. சரி, மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். மாப்பிள்ளை வரப்போகிற செய்தி இதற்குள் வாஷிங்டன் முழுவதும் பரவிவிடவே ஏர்போர்ட்டில் ஏக கூட்டம் கூடிவிட்டது. பத்திரிகை நிருபர்களும் புகைப்படக்காரர்களும் குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். சரியாக 5 மணிக்கு சம்மந்தி விமானங்கள் வந்து நின்றன. நாகஸ்வரக்காரர்கள் சக்கை போட்டு விமான நிலையத்தையே திருவிழா கோலமாக்கி கொண்டிருந்தனர். விமானத்திலிருந்து மாப்பிள்ளை ராஜகோபாலன் தான் முதலில் வந்து இறங்கினார். தயாராக வைத்திருந்த மலர் மாலையை எடுத்து மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் கொடுத்தான் பஞ்சு. அந்த சீமாட்டி மாலையை வாங்கி மாப்பிள்ளையின் கழுத்தில் போட்டு கை குலுக்கிய போது பத்திரிகைக்காரர்கள் படம் எடுத்து கொண்டனர். மாப்பிள்ளை வெளியே செல்ல முடியாதபடி கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு விடவே போலீசார் வந்து வழி செய்து கொடுக்க வேண்டியதாயிற்று. நிருபர்கள் மாப்பிள்ளையை சுற்றி நின்று கொண்டு கேள்வி கேட்க தொடங்கவே பிரைட் க்ரூம் ரொம்ப டயர்ட், அவரை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, நாளைக்கு தான் பிரஸ்காராளுக்கு பேட்டி, வழிவிடுங்க என்று கூறிய மிஸ்ஸஸ் ராக் மாப்பிள்ளையை தன் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். கார் டம்பர்டன் ஓக்ஸ் வாசலில் போய் நின்றதும் மாமியும் அத்தையும் வெளியே வந்து ஆரத்தி சுற்றி காட்டினார்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் ஆரத்தி சுற்றுவதை அதிசயத்துடன் பார்த்து கொண்டே கலர்ட் வாட்டர் என்றனர். அன்று மாலை வெளியான டெய்லி நியூஸ், ஈவினிங் ஸ்டார் முதலிய பத்திரிகைகளில் பரபரப்பான செய்திகள் பிரசுரமாகியிருந்தன. பிரைட் க்ரூம் அண்ட் பார்ட்டி அரைவ். R Street busy with marriage preparations. Thousands of sastris roaming about Washington. Bridegroom is having a small mall in the right seat. Sambandhi Shandai expected any moment.